தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடு நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் நாகை சட்டமன்ற தொகுதியில் அரசியல் பரபரப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சியின் வேட்பாளர் பாத்திமா பர்கானாவை ஆதரித்து நாகை அவுரிதிடலில் உற்சாகமான தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரும் திரளான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையில் உரையாற்றிய அவர், மாற்றம் என்ற மகத்தான கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருந்து ஓடி வருகிறோம். பணத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலை மாற்றி கொள்கை சார்ந்த அரசியலை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்மொழி, மண்வளம், கடல் வளம் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் நாளுக்கு நாள் சிதைந்து வருவதாக கவலை தெரிவித்த சீமான், இவற்றை காக்காமல் விட்டால் அடுத்த தலைமுறைக்கு எதையும் வழங்க முடியாது. கல்வி, மருத்துவம், குடிநீர் போன்ற அடிப்படை உரிமைகள் கூட இன்று வணிகமாக மாறிவிட்டது என குற்றம் சாட்டினார். ஊழல் மற்றும் தவறான நிர்வாகமே நாட்டில் வறுமை நீங்காததற்கான காரணம் என கூறிய அவர், எல்லா வளங்களும் இருந்தும் ஏன் மக்கள் பசியிலும் வறுமையிலும் தவிக்க வேண்டும்? இதற்கு காரணம் ஊழல் நிரம்பிய ஆட்சிதான் என கடுமையாக விமர்சித்தார். வாக்குக்கு பணம், இலவசங்கள் போன்றவற்றின் மூலம் மக்களை ஏமாற்றும் அரசியலை கடுமையாக எதிர்த்த அவர், இலவசங்கள் கொடுத்து மக்களை அடிமைப்படுத்தும் அரசியல் வேண்டாம். தரமான கல்வி, சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், நிலையான வேலைவாய்ப்பு ஆகியவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார். மேலும் மீனவர்கள் பாதுகாப்பு, விவசாயிகள் தற்கொலை, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து தற்போதைய ஆட்சியாளர்களை அவர் விமர்சித்தார். சாதி மதம் கடந்து மனிதநேயத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து வாக்கு செலுத்துங்கள் என்று பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இறுதியாக, இந்த தேர்தல் மாற்றத்திற்கான ஒரு மகத்தான வாய்ப்பு. பழைய அரசியலை மாற்றி புதிய அரசியல் வரலாறு படைக்க வேண்டிய நேரம் இது என வாக்காளர்களை நோக்கி சீமான் அழைப்பு விடுத்தார். நேர்மையாக உருகி ஓட ஓட தொல்லை வரல நெஞ்சி வெடிக்க வெடிக்க கத்தி கத்தி கதறுகிறார். எப்படியாவது ஏமாற்றி விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நாங்கள் அதை தருகிறோம், இதை தருகிறோம், மிக்சி தருகிறோம், சிலிண்டர் தருகிறோம், 6 சிலிண்டர் தருகிறோம், 3 சிலிண்டர் தருகிறோம். இலவசங்களை கொடுத்து என் இன சொந்தங்களை ஏமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலையிலிருந்து மாற்றிவிட வேண்டும், எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாக்குக்கு பணம் நாங்கள் தரமாட்டோம். ஏன்? உங்கள் வாழ்க்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு கவலை உங்கள் வாழ்க்கையை பற்றி தான். உங்கள் ஓட்டை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. உங்கள் ஓட்டை பற்றி உங்கள் ஓட்டை எப்படி வாங்குவது என்று சிந்திப்பதில்லை. எங்கள் சிந்தனை முழுக்க இந்த நாட்டை பற்றித்தான். இந்த நாட்டை எப்படி சிறந்த நாடாக மாற்றி அமைப்பது என்பதை பற்றித்தான். எனவே அன்பு சொந்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லோரும் நம்மை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் வாங்கலாம் மற்ற இனங்களைப் போல உரிமை பெற்ற பெருமையோடு எங்கள் இன மக்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் லஞ்சம் அந்த பக்கம், உண்மை நேர்மையாக உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். இலவசம் எல்லோரும் திமுக, அதிமுக, புதிதாக வந்த தம்பி, டிவிகே எல்லோரும் இலவசம். 2000, 2500. ஐயா எடப்பாடி 3 சிலிண்டர், டிவிக்கு 6 சிலிண்டர். அது அண்ணாபுரி சூப்பர் 6 என்று 6 சிலிண்டர். நான் 6 ஒன்லி 6 கிரிக்கெட் மட்டும்தான், வேற 6 கிடையாது. நாங்க இலவசம் தர மாட்டேன். காசு இல்லாம கட்டணம் இல்லாம எதையும் தர மாட்டேன். ஆனால் தரமா தருவேன், தடையின்றி தருவேன். எதை கட்டணம் இல்லாமல் தருவேன்? கல்வியை தருவேன். சரியான சமமான தரமான கல்வியை உனக்கு தருவேன், கட்டணம் இல்லாமல். பிறகு மருத்துவத்தை தருவேன், சிறந்த மருத்துவம் தருவேன். நாகப்பட்டினத்தில் ஓரத்தில் ஓடக்குடிச்சு இருக்க ஏழை பிரதாபுக்கு பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும் அந்த மருத்துவத்தை தரும். நாட்டு முதலமைச்சர் 1 ரூபாய் கட்டணம். பிறகு தூய குடிநீரை தருவேன். நீர் உலக உயிர்களின் உயிர்ப்பாடு, அதை விற்பனைக்கு கிடையாது. தடை செய்வேன். அதை தடை செய்து எல்லா சொந்தங்களுக்கும் தூய குடிநீரை நான் விநியோகம் செய்வேன். மற்ற எதையும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.